வணக்கம் என் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சோனூஸ் லவ் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து ஷாப்பிங் போய் சரவணா ஸ்டோர். பட் இப்போது கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. மெயினாக வந்து நான் எதுக்கு ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னா, ஒரு ஆட் ஷூட்டுக்காக வந்து எனக்கு மஸ்ட் ஹீல்ஸ் வேணும். ஸோ பயங்கர மழை வெளியே, பட் நான் வந்து வாங்கியே ஆகணும். ஸோ அதனால் போகிறேன். ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போகலாம். அங்கே வந்து நம்ம பக்கத்தில் ஷாப் இருக்குது, நிறைய கலெக்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஷாப்பில் பிடிக்கலன்னா நம்ம வேறு ஷாப் போய்க்கலாம். பட் எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இங்கே என்னோடய வீடு பக்கத்தில் வந்து நான் ஷேர் ஆட்டோ ஏறினேன் அப்படின்னா எனக்கு கொண்டு போய் சரவணா ஸ்டோர்கிட்ட தள்ளிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து சரவணா ஸ்டோர் கொஞ்சம் பக்கம். ஸோ அதனால் வந்து சரவணா ஸ்டோரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்பவே வந்து தேங்க்ஃபுல்லாகவும் நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து பேக் டு பேக் இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொண்டு வரலான் இருக்கேன். என்னென்ன ஷூட் போகிறேன், என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், ஸோ அதோட மேக்கிங் வீடியோஸு, என்னென்ன ஃபன் அங்கே நடக்குது, அது எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி ஒரு வீடியோவை வந்துட்டு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து என்னோடய சேனல் அப்டேட்டடாக இருக்க நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சேனல் வந்து 1 இயர்க்குள்ளே அப்ரூவ் ஆனால் தான் வந்து திருப்பி நான் ரெகுலராக வீடியோஸ் போட முடியும். இல்லை அப்படின்னா என்னால் வீடியோஸ் போட முடியாது. நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். திருப்பி நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். பட் இது கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷூட்டிங் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்காக அப்டேட் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழை நின்று இருக்குது. சரி, ஓகே, உடனே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். அப்பா வந்து என்னை ட்ராப் பண்ணார் சரவணா ஸ்டோர் கிட்ட. நான் வரும்போது வந்து ரிட்டன் ஷேர் ஆட்டோவில் தான் வருவேன். அண்டு இதுதான் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ். இந்த மாதிரி இவ்வளோ தண்ணிலாம் வந்து ரொம்ப கம்மி. இந்த மாதிரி மழைக்கு வந்து பாதி முட்டி அளவு வந்து தண்ணி வந்துடும். பட் இந்த வாட்டி வந்து ட்ரைன் ஆகிடுது டக்குன்னு. ஷேர் ஆட்டோ போகுது பாருங்கள். நான் அங்கே சரவணா ஸ்டோர் கிட்ட நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து என்னை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. டி நகர் நம்ம வந்துட்டோம். அங்கே போத்தீஸ் தெரியுது பாருங்கள். பிரிட்ஜு ஏறி இறங்குனா வந்து எங்களுக்கு டி நகர். ஸோ இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும் நம்ம வரலாம். பட் மழைன்றதுனால நான் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பா கூட வந்துட்டு ஸோ வரும்போது ரிட்டன் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் பக்கத்தில் வந்து ஃபுல்லாக ஷாப் எல்லாமே மூடி வச்சுருந்தாங்க மழைனால். எதுவுமே சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸே இல்லைங்க. சரவணா ஸ்டோர் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் காணும். பட் கட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரெனோவேட் பண்ண போகிறாங்களா தெரியல. ஸோ உள்ளே போகலாம். நம்ம என்டர் ஆன உடனே நான் வீடியோ எடுக்கலை. லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் லிஃப்ட்டுக்குள்ளே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக 8th ஃப்ளோர் போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஃப்ளோராக வீடியோ எடுத்துகிட்டு வரலான்ற ஐடியாவில் தான் நான் மெயினாக வந்தேன். ஃபைனலாக நம்ம 8th ஃப்ளோர் வர போகிறோம். நின்று ரொம்ப லேட்டாக வந்தது லிஃப்ட்டு. அதுவே செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பக்கம் ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே வந்துட்டு 8th ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக க்ரௌசரி செக்ஷன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு பாப்பாவோட டைப்பர்ஸுங்க இருந்தது. இந்த பக்கம் பவுடர், சோப்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது. நல்லா அழகாக வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வீடியோ எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு.
அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் லைக் வாஷ் பண்ணுறதுக்கு பார்ஸு, சாமான் துலக்கிற பார்ஸு, இந்த பக்கம் லிக்விட்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷிங் மிஷினுக்கு தேவையான லிக்விட்ஸு, அதில் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அதெல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் வந்து தனியாக ஆஃபருக்குன்னு சில ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க. சிந்தால் சோப்பு, ஹமாமு, டிட்டர்ஜென்ட் லிக்விடு, அதுக்கப்புறம் ஷாம்பூ, ஹேண்ட் வாஷு, அதுக்கப்புறம் வந்து பயோடெக் ஷாம்பூ, சிக் ஷாம்பில் வந்து பை ஒன் கெட் ஒன் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து சோப், இது லாக்கரில் வச்சுருக்காங்க. இது சோப்பாக என்னன்னு தெரியல, என்ன பிராண்ட் இதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது ஃபுல்லாக வந்துட்டு எல்லா இந்த இதெல்லாம் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர்ஸ் இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லாக சோப்பு, என்னென்ன பிராண்ட் சோப் இருக்குது எல்லாமே வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஷாம்பூ, அதுக்கப்புறம் வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து ஷாம்பூஸ், எல்லா பிராண்ட் ஷாம்பூவும் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு சானிட்டரி நாப்கின்ஸ் எல்லாம் இருந்தது. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிஸ்கெட்ஸ் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாக்லேட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் ஃபுல்லாக டைரி மில்க் வச்சுருந்தாங்கங்க. இந்த செக்ஷன் வரும்போது தான் அப்படியே ஒரு ஆனந்தமாக இருக்குது. நான் சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன், பட் இப்போது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சாக்லேட்ஸ் எல்லாமே சாப்பிட்றேன். நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் இங்கே இருக்கும். கிட்கேட், மன்ச், மில்கி பார் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தையிலேருந்தே நிறைய பார்த்துருப்போம். இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக சாக்லேட் பேக்கெட்ஸு, ஒரு 100 சாக்லேட், 150 சாக்லேட் பேக்கெட்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கூல் டைமில் பர்த்டேக்கு வாங்கியிருப்போம். இப்போ அதை பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக நல்லா அந்த மெமரிஸ் எல்லாம் இருக்குது. லாலிபாப் வந்து ஃப்ளேவர் என்னவோ ஒன்று தான், பட் அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். வாட்டர் மெலான் டைப்பு, அதே மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. கீழே நான் பார்க்கும்போது கிரேப் டிசைனில் வந்து ஒரு லாலிபாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி எடுத்து நம்ம வீடியோவில் கிட்ட காட்டலான்னு காமிச்சேன். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப் கேக் டிசைனில் லாலிபாப்பு, அந்த மாதிரிலாம் நிறைய கேண்டீஸ் எல்லாம் இருந்தது. பசங்க வந்து இதெல்லாம் பார்த்தா வாங்காமல் விட மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த செக்ஷனுக்கு அப்புறம் வந்து கடைசியாக இருக்கிறது ஃபுல்லாகவே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். அந்த கவுண்டரில் வந்து வெஜிடபிள்ஸ் இருந்தது. இந்த கவுண்டர்லேயும் வந்துட்டு பீன்ஸு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குது. காலிஃப்ளவர், இங்கே வந்து பூண்டு, லெமன் அதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் இஞ்சி, இந்த மாதிரி பாட்டில் கார்டு அந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. லெமன் வந்து இது வந்து காயின்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பழம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான். ஸோ இதை வந்து நான் வெளியே இருந்து தான் எடுத்தேன், உள்ளே நான் போய் எடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நான் 7th ஃப்ளோர் வந்துட்டேன். நான் மெயினாக ஸ்லிப்பர் எடுக்க தான் வந்திருந்தேன் இல்லையா? ஸோ இதெல்லாமே மென்ஸ் கலெக்ஷன். இது வந்து நான் ரேண்டமாக எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பேக் கலெக்ஷன்ஸ். நான் வந்து ஃபுல்லாக வீடியோஸ் எடுக்க முடியல. ஒவ்வொரு செக்ஷனாக போய் வீடியோஸ் என்னை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் எடுத்தேன். ஸோ ஸ்லிப்பர் செக்ஷன் வந்தாச்சு. இவ்வளோ தான். இது வந்து கிராண்டப் போடக்கூடிய கலெக்ஷன். பட் நமக்கு வந்து ஹீல்ஸ் வேணும். பட் ஆனால் நான் கேட்ட மாதிரி ஹீல்ஸ் இங்கே இல்லவே இல்லை. ஏன் தான் இவ்வளோ விலை விற்கிறாங்கன்னு தெரியல. நான் ஃபைனலாக சூஸ் பண்ணது இந்த பிளாக் கலர் தான். இதுலேயே வந்து ஒரு பிங்க் கலர் இருந்தது. ஸோ வந்து நான் கேட்டிருந்தேன், சைஸ் கேட்டிருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பிங்க் கலர். பிளாக் கலரில் வந்து நான் கேட்ட சைஸ் ஒன்று கிடச்சிருக்கு. பிங்க் கலரில் கேட்டேன், பட் கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அது டேமேஜாக இருந்தது. பிளாக்கை விட பிங்க் பிடிச்சிருந்தது. பட் அது என்னால் வாங்க முடியல டேமேஜாக இருந்ததுனால. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. நான் காண்டில் கிளம்பி கீழே வந்துட்டேங்க. வாங்கி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 எக் பப்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு சரவணாக்கு பக்கத்தில் இருக்க ஜெயச்சந்திரன் கிட்ட வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து 2 எக் பப்ஸ் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். காதிம்ஸில் வந்து 70% ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. இதை நான் பார்க்கவே இல்லை. நான்
சரி வாங்கிட்டோம், அதனால் நான் வந்து க்ராஸ் பண்ணி நான் வந்துட்டேன். ஸோ ஷேர் ஆட்டோவில் ஏறி உட்காந்தாச்சு. ரொம்ப நாள் கழித்து வந்து நான் ஷேர் ஆட்டோவில் வரேன். ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் பார்சல் வாங்கின எக் பப்ஸ் இது தான். ஸோ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். நிறைய பேர் இல்லாததுனால ஷேர் ஆட்டோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ கிளம்பிட்டாங்க. இது வந்து சாரதா வித்யாலயாவோட லைப்ரரி, இந்த ஸ்கூலோட லைப்ரரி. இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன், சாரதா வித்யாலயா நான் படித்தேன், டி நகர். இப்போ வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்லிப்பரை உங்களுக்கு காட்டுறேன். இது பிராண்டெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து ஸ்லிப்பர் மட்டும் தான் கொடுத்தாங்க. எனக்கு பாக்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொன்னதுனால கவர் போட்டு பாக்ஸ் போட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்லிப்பர் தான் நான் வாங்கியிருந்தேன். ஹீல்ஸு பட்டு ஓகே தான். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டால் எனக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் போட்டோம் அப்படின்னா இது தாங்கும், இல்லைனா இது தாங்க வாய்ப்பு கிடையாது. தண்ணியிலலாம் இந்த ஸ்லிப்பர் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த கடையில் மட்டும்தானா இல்லை மற்ற எல்லா கடையிலுமே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டுது. அண்ட் கலெக்ஷன் வந்து ஓஹோ ஆஹான்லாம் சொல்கிற அளவு கிடையாது, ஓகே தான். என்ன மாதிரி ஹைட் கம்மியாக இருக்க பர்சனுக்கு வந்து ஹீல்ஸ் போய் நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து ஓகே தான். ரொம்ப நான் சாட்டிஸ்ஃபைடாக வந்து அந்த பிளாக் கலர் ஹீல்ஸை நான் செலக்ட் பண்ணலை. அதோட ரேட் வந்து 710 rupees. அதுக்கு வந்து இந்த ஸ்லிப்பர் வந்து ஒர்த் கிடையாது. பக்கத்துலேயே வந்து காதிம்ஸ் இருந்தது. ஸோ அதில் வந்து 70% ஆஃபர் போட்டிருந்தது. நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும் அப்படின்ற ரீசன்னால தான் வந்து நம்ம உங்கள் சரவணா ஸ்டோர் போனோம். பட் எனக்கு ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் நம்ம வாங்கியாச்சு வந்தாச்சு, அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஸோ கலெக்ஷன் வந்து நான் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி வந்து 1-2 பீஸ் தான் வச்சுருக்கீங்க ஹீல்ஸில் அப்படின்னு நான் கேட்டப்போ எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே தான். சரவணா ஸ்டோர் வந்து முன்னாடி மாதிரி அப்படி கிடையாது. இப்போது நான் வந்து ஒரு 5 years முன்னாடி நீங்கள் வச்சுக்கோங்களேன், நான் ஷாப்பிங் போகும்போது இப்போ நான் ஒரு சைஸ் எடுக்கிறோம், அது ஒரு 12 சைஸில் இருக்குது, இல்லைங்க எனக்கு ஒரு 7 சைஸ் இல்லை 6 சைஸில் வேணும் அப்படின்னா அவங்க வச்சுருப்பாங்க, சைஸஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கேட்டால் எடுத்து கொடுப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நான் இப்போ சைஸ் கேட்டப்போ சைஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு வந்து சில மாடல் பிடிச்சிருக்கோம், பட் அதோட சைஸ் வந்து அவங்கக்கிட்ட அவைலபிளாக இல்லை. சோல்ட் அவுட்ன்றாங்க. என்ன கதைன்னு எனக்கு புரியல. ஸோ ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.